புத்தாடை அணிந்து தைப்பொங்கலை வரவேற்பவர்கள் மத்தியில் ஏக்கமிகு நினைவுகளோடும் எதிர்கால கனவுகளோடும் வாழ்வோர் எம்மத்தியில் இருக்கவே செய்கின்றனர். இருக்க நேரம் நல்லா பிள்ளைங்களுக்கு எல்லாம் உடுப்பாக எடுத்து கொடுத்து நாங்கள் விசேஷமாக கொண்டாடினோம். இங்கே வந்த பிறகு எங்களுக்கு ஒன்றுமே விசேஷம் இல்லை. நாங்கள் இதில் தான் இருக்கோம். வெயில் சூடு இருக்காது. அதனால ரவைக்கு பார்த்தா ரவி சரியான குளிர் அடிக்குது. பிள்ளைங்களுக்கெல்லாம் காய்ச்சல் வருது. முளத்கோப்பேட்டிய எதிராப்போல தோட்டத்தைச் சேர்ந்த மக்களின் அவலக்குரலே இது. கடந்த வருடம் 5ஆம் மாதம் 16ஆம் தேதி மண் சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்த இந்த மக்கள் 9 மாத காலங்களாக தற்காலிக கொட்டில்களிலேயே வாழ்ந்து வருகின்றனர். கடந்த காலங்களில் தமது சொந்த வீடுகளில் பொங்கல் பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடிய மக்கள் இன்று எதிர்காலத்தை தொலைத்த நிலையில் வாழ்கின்றனர். பசங்களுக்கு பொங்கல் இல்லைங்க. தண்ணி இல்லாமல் இந்த வெயில கண்டு நாங்கள் போய் பட்டா இருந்துக்கலாம். கூகல் காலையில் தமக்கான வாக்குறுதிகளை வழங்கிச் செல்லும் அரசியல்வாதிகள் இதுவரை எந்தவித உதவிகளையும் செய்து தரவில்லை என மக்கள் குறை வெளியிடுகின்றனர். கண்டி ஹந்தானை உடுவல 15ஆம் பகுதி இலக்கம் மக்கள் உழவர் திருநாளை வரவேற்ற தருணமே அது. மழை பெஞ்சா உள்ளுக்கு இருக்காது. தகரமெல்லாம் சும்மா தான் தூக்கி மேல நாங்க வச்சிருக்கிறோம். அதுக்கு ஒரு பரவாயில்லையா அதுதான் யாருக்கிட்ட கேட்டாலும் கொடுக்குறாங்கல்ல. மந்திரிமாரெல்லாம் வந்து பார்த்தும் ஆளுகள் ஒன்றும் செஞ்சு கொடுக்கல. மந்திரிமார் எல்லாமே வந்து தோட்டத்துல பார்த்துட்டு தோட்டத்தொழில் சின்ன துறை பெரிய துறை வந்து பலகையெல்லாம் கொடுத்துட்டு செஞ்சு தரட்டும், அதுவும் செஞ்சு கொடுக்கல. 5 வருடங்களுக்கு முன்னர் தமது லாயங்கள் தீப்பிடித்த நிலையில் இன்று வரையும் பொலித்தீன் உரைகளால் மறைக்கப்பட்ட கூடாரங்களிலேயே இந்த மக்கள் தமது காலத்தை கழித்து வருகின்றனர். புத்தாடைகளுடன் தைப்பொங்கல் களை கட்டியுள்ள நிலையில் இருப்பிடமின்றி தமது கண்களில் ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர் இந்த சிறுவர்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது இந்த வருடமாவது தமது வாழ்வில் நிதர்சனம் பெற வேண்டும் என்பதே இவர்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும்.